ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி. மாமா, இந்த டப்பாவை கொஞ்சம் திறந்து தாங்க மாமா. கொடு, திறந்து தரேன். ஐ மாமா, திறந்துட்டிங்களே. என்னால் மட்டும் திறக்கவே முடியல. உன்னால் ஈஸியாக திறக்க முடியுது, உன் வாயை மட்டும்தான். ஒரு வீட்டில் மாமியாரை மருமகளும். அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. அத்தை 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 எழுந்துருங்க எழுந்துருங்க. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? அத்தை, நீங்கள் தூக்க மாத்திரை போடாமையே தூங்கிட்டுருக்கீங்க. நான் நல்லா தானம்மா தூங்கிட்டு இருந்தேன். இல்லை அத்தை, இந்த தூக்க மாத்திரைலாம் நாளையோட எக்ஸ்பைரி ஆகுது. இந்த 10 மாத்திரை மீதியாக இருக்குது. இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அத்தை. இதை போட்டுக்குங்க. நீங்கள் தானே எப்பவுமே எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அத்தை? இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்குங்க. அடியே, 10 மாத்திரையை நான் போட்டால் நான் தூங்குறனோ இல்லையோ தூக்க வேண்டியிருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸு. ஏண்டா டெய்லி மத்தியானம் ஜூஸை மட்டும் குடிக்கிற? டேய், சொந்த ஊரை விட்டு சென்னையில் வந்து வேலை செஞ்சு பாருடா, அப்போ தான் புரியும். சாப்பிட கூட கையில் காசு இருக்காது, தெரியுமா? அது சரி, ஜூஸ் என்ன விலை? 80 ரூபாடா. டேய், சின்ன வயசில் நான் அழுதுட்டு இருந்தால் எங்கள் அம்மா என்னை அடித்து அழாதேன்னு சொல்லுவாங்கடா. ஆமாம், நீ ஏன் அழுத? எங்கள் அம்மா என்னை அடித்தாங்க, அதனால் அழுதுட்டு இருந்தேன். டேய் மச்சான், ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தாண்டா குடிக்கும். டேய், அப்போன்னா புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் என்ன ஸ்ட்ரா போட்டால் குடிக்குது? இல்லை டம்ளரில் மொண்டு குடிக்குதா? போவியா? ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு தருணத்தில் டீச்சராக கனவு காண்கிறார்கள். அது முடியாத பட்சத்தில் தன் கணவனுக்கு மட்டும் டீச்சராகிடுறாங்க. அட ஆமாம்ல. ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.